மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. விஜய் இனி அவ்வளோதான் ஆஃப் மோடுக்கு போயிடுவாங்க. இதன் பிறகு ரிசல்ட்டை பார்ப்பாங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட்டும் ஒரு எதிர்பார்த்த அளவில் வரல அப்படின்னா சினிமா நடிக்கிறதுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு நான் ஆக்டிவாக தான் இருக்கேன், களத்தில் தான் இருக்கேன், என்னுடைய அடுத்த அதிரடி துவங்கி விட்டது அப்படிங்கிற நிலையில் தான் அவருடைய பயணங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம திரும்பி பார்க்கணும். நான் வேகமா செயல்பட தொடங்கிட்டேன், வீட்டில் உட்காரல, அரசியல்ல நான் அடுத்த ஸ்டெப் நோக்கி பயணத்தை தொடங்கிட்டேன் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாங்க, ஷீரடி சாய்பாபாவை பார்க்கறதுக்கு போறாங்க, இப்போ வேளாங்கண்ணிக்கு போக போறாங்க, அடுத்து நாகூர் போன்ற இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு செல்ல போறாங்க. விஜயுடைய 2.0 இப்ப துவங்கி விட்டது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 2.1 வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடு. இப்போ விஜய் 2.0 அப்படிங்கிற லெவல்ல விஜய் அடுத்த வியூகத்தின் அடிப்படையில செயல்பட துவங்கி இருக்காங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கான்பிடண்டா இருக்காங்க. என்ன கான்பிடன்ட் அப்படின்னா, இந்த தேர்தலில் தமிழகத்துடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக நம்முடைய தமிழக வெற்றி கழகம் இருக்க போகிறது. என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு கணிசமான நம்பர்ஸ் இந்த தேர்தலில் கிடைக்கும். இப்போ பாண்டே அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க என்ன அப்படின்னா, நான் ஒரு 10 தொகுதிகளுக்கு கீழே தான் கிடைக்கும் அப்படின்னு நான் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசும்போது இல்ல விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா 150 தொகுதிகளுக்கு மேல கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்க சொன்ன 10க்குள்ள சுருங்கி விடும். ஒன்னு மிகப்பெரிய சுனாமி, அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃப் மோடுல சைலண்டான ஒரு நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இந்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல ஒன்னு பெரிய ஒரு சுனாமி, அப்படி இல்லைன்னாலும் சுனாமியுடைய வீரியம் குறைந்தாலும் அங்கு பெரிய அலை அடிச்சிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 40 வேட்பாளர்களை கூப்பிட்டு பேசினாங்க, 232 வேட்பாளர்களை கூப்பிட்டு மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணாங்க. எலெக்ஷன்ல அதாவது பாத்தீங்கன்னா ரிசல்ட்கள் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பிறகு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாமே பனையூருக்கு எந்த நேரம் ஆனாலும் பனையூரை நோக்கி வந்துடணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இதனுடைய பின்னணி என்ன? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். சார், தொடர் ஆலோசனைகள் பல கட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் தமிழக வெற்றி கழகம் அனைத்து வேட்பாளர்களையும் அழைத்து 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வருதோ வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பனையூருக்கு வந்துடணும், நைட்டு எத்தனை மணி ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் தொங்கு சட்டசபை அமைஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதை குறித்து விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தினதா ஒரு தகவல் இருக்குது. என்ன தகவல் சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போலிங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு 90% மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி போகணும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் திமுக எப்படியான ஆயுதங்களை எடுத்து நம்மளை தாக்குவாங்க, அவர்கள் எந்த விதமான அம்புகளை எந்த திசையிலிருந்து நம்ம மேலே ஏவுவாங்க அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்கள் வேகத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் களத்துக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தான் அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரங்கள் பெரிய அளவில் விஜய் எடுத்து சென்றாங்க. இந்த வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அதே திராவிட ஊடகவியலாளர்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள், அதாவது திராவிட பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள் ஜேர்னலிஸ்டுகள்னு சொல்வதற்கான காரணம் அவருடைய ஆதரவு நிலையில் செயல்படக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் இனி அவ்வளோதான் ஆஃப் மோடுக்கு போயிடுவாங்க. இதன் பிறகு ரிசல்ட்டை பார்ப்பாங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட்டும் ஒரு எதிர்பார்த்த அளவில் வரல அப்படின்னா சினிமா நடிக்கிறதுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு நான் ஆக்டிவாக தான் இருக்கேன், களத்தில் தான் இருக்கேன், என்னுடைய அடுத்த அதிரடி துவங்கி விட்டது அப்படிங்கிற நிலையில் தான் அவருடைய பயணங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம திரும்பி பார்க்கணும், நான் வேகமாக செயல்பட தொடங்கிட்டேன், வீட்டில் உட்காரல,
அரசியலில் வந்து நான் வந்து அடுத்த ஸ்டெப் நோக்கி பயணத்தை தொடங்கிட்டேன் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாங்க, ஷீரடி சாய்பாபாவை பார்க்கறதுக்கு போனாங்க, இப்போ வேளாங்கண்ணிக்கு போக போகிறாங்க, அடுத்து வந்து நாகூர் போன்ற இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு செல்ல போகிறாங்க. ஸோ இப்படியான நிலையில் செயல்பட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் தாவேகா நோக்கி கவர்ந்து இழுக்கணும். அதாவது விஜய் வந்து இதோட நின்று விட போகிறது கிடையாது. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரங்களில் பதிவு செய்தது என்ன அப்படின்னா, அடுத்து வந்து 2.0, அதாவது திராவிட மாடல் 2.0 அடுத்து துவங்கம். 2.1 வந்து 1.0 முடிஞ்சிருச்சு, இனி 2.0 தொடர்ச்சியாக திமுக தான் இருக்க போகுது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் நான் இங்கே முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜயுடைய 2.0 இப்போ துவங்கி விட்டது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 2.1 வந்து வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடு. இப்போ வந்து விஜய் 2.0 அப்படிங்கிற லெவலில் விஜய் வந்து அடுத்த வியூகத்தின் அடிப்படையில் செயல்பட துவங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 40 வேட்பாளர்களை கூப்பிட்டு பேசினாங்க, 232 வேட்பாளர்களை கூப்பிட்டு மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணாங்க. எலெக்ஷனில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுகள் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பிறகு வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாமே பனையூருக்கு எந்த நேரமானாலும் பனையூரை நோக்கி வந்துடணும் அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கும் போதுதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடண்டாக இருக்காங்க. என்ன கான்ஃபிடன்ட் அப்படின்னா, இந்த தேர்தலில் தமிழகத்துடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக நம்முடைய தமிழக வெற்றி கழகம் இருக்க போகிறது. வெற்றி கழகம் வந்து பெரிய அளவில் ஒரு நம்பர்ஸோட ஆட்சி அமைக்கும். அப்படி இல்லைன்னாலும் தமிழகத்தில் வந்து இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை தமிழக மக்கள் கைவிடலை. தமிழக வெற்றி கழகம் டபுள் டிஜிட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை பெறும். அதாவது மற்ற கட்சிகளுடைய ஆதரவின் மூலம் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கான நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த நம்பிக்கை விஜய்க்கு ஒரு அதீத நம்பிக்கை அப்படின்னு சொல்லி வெளியில உள்ளவங்க பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்து சும்மா மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஸோ அந்த லெவலில் எல்லாம் நம்பர்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஆக்சஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் போலிங்கை வெளியிட்டாங்க, எக்ஸிட் போலிங்கை வெளியிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை விஜய்க்கு வந்து இவங்க நம்பர்ஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்க, அதில் டேட்டாவில் எரர் இருக்கு, ஸோ அந்த டேட்டா புள்ளி உரங்களே கரெக்டாக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா 98 to 120 தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த நிறுவனத்துடைய பின்னணி என்ன, அவர்கள் கடந்த காலத்தில் கொடுத்த எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த அடிப்படையில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்பதற்கு வெளியில் இருக்கக்கூடிய திராவிட ஆதரவாளர்கள் தவறி விட்டார்களே தவிர, ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தவறல்ல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதற்கு காரணமே ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய அந்த எக்ஸிட் போலிங் தான். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் அவங்க வெளியிட்டதெல்லாம் அக்யூரேட்டா இருந்திருக்கு. ஒரு தேர்தலில் மிஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரே தேர்தல் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத தாண்டி அவங்க சொன்ன நம்பர்ஸை வந்து என்டிஏ வரலையே கூட, அதே நேரத்தில் ஆக்சிஸ் பை இந்தியா சொன்னது போல பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க. நம்பர்ஸ் அங்கே குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்க சொன்னது என்ன, 393 தொகுதிகள் வரைக்கும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 293 தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றாங்க. இதனால தான் அதனுடைய ஃபவுண்டர் பிரதீப் குப்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவி நிகழ்ச்சியில் பேசும்போது அழுதுகிட்டே பாதியில் எந்திரிச்சு சொன்னாங்க. இந்த நிகழ்வை தான் இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சஸ் மை இந்தியா வந்து விஜய் அவர்களுக்கு ஃபேவராக கொடுத்துட்டாங்க, சப்போர்ட்டாக கொடுத்துட்டாங்க, அதனால வந்து இந்த டேட்டா தப்பானது, தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஆக்சஸ் மை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ பொறுத்த வரைக்கும் 339 365 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவாங்க, மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் பாஜக மட்டும் தனித்து 303 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத எக்ஸிட் போலிங்ல சொல்லி இருந்தாங்க. அதே போலதான் பாஜக 353 இடங்கள்ல வெற்றி பெற்றது. பாஜக தனித்து அவங்க சொன்னது போல அதே 303 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜக வெற்றி பெறாது, பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லி மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே இருந்தது. பாஜக வந்து பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆக்சஸ் மை இந்தியா சொன்னது போலவே மெஜாரிட்டியோட 303 இடங்கள்ல வெற்றி பெற்று அங்க ஆட்சியை பிடிச்சாங்க. இதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2022 பஞ்சாப் தேர்தல் நாம எடுத்துக்குவோம்.
பஞ்சாப் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 76ல இருந்து 90 தொகுதிகள் வரைக்கும் ஆம் ஆத்மி வெற்றி பெற்று மெஜாரிட்டியோடு பஞ்சாப் தேர்தலில் ஆம் ஆத்மி வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் மற்ற நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது, மற்ற கட்சியுடைய தயவு இருந்தால் தான் அங்கே ஆட்சி அமைக்க முடியும், இந்த தேர்தலில் டஃபா இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பை இந்தியா கொடுத்தது போல 92 இடங்கள்ல ஆம் ஆத்மி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதன் பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2023 மத்திய பிரதேச தேர்தலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய பிரதேச தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற போகுது அப்படிங்கிறது தான் பரவலாக எல்லா கருத்து கணிப்புக்குமே முன் வச்சது. அங்க வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், பாஜக வந்து தூக்கி எறியப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸ் பை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து 140ல இருந்து 162 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெற்று அங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த எக்ஸிட் போல்ல முன்வைத்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் முடிவாக பாஜக 163 இடங்கள்ல வெற்றி பெற்றது. இவங்க 160 வரைக்கும் கொடுத்தாங்க, 163 இடங்கள்ல வெற்றி பெற்றது. மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்த்து போகும்போது ஆக்சிஸ் பை இந்தியாவுடைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக அக்யூரேட்டாக இருந்துச்சு. அதே போல 2024 மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி சிவசேனா ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் எல்லாமே ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க. இதுல ஆக்சிஸ் பை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 178ல இருந்து 200 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்று பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நிலையில அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா பெரும்பாலான சர்வேக்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உள்ளடக்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணி தான் அங்க வெற்றி பெறும், பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஏற்கனவே ஆக்சிஸ் பை இந்தியா சொன்னது போல அங்கும் பாஜக தான் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைத்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து அவருடைய எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் சர்வே ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 100% அக்யூரேட்டா பொருந்தி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம 2025 டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா மும்முனை போட்டி நிலவிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் ஆம் ஆத்மி, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இருந்தாங்க. இந்த தேர்தலில் பயங்கர டஃப் இருக்கும். இந்த தேர்தலில் டஃப் இருந்தாலும் இறுதியில் ஆம் ஆத்மி வெற்றி பெறும், பாஜகவை பொறுத்த வரைக்கும் 15-20 தொகுதியில் சுருங்கி விடும் அப்படிங்கிறதா மற்ற நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பா இருந்துகிட்டே இருந்தது. இப்படியான சூழ்நிலையிலையும் ஆக்சிஸ் பை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி அங்கு ஆட்சி அமைக்கும், பாஜக கூட்டணி 45ல இருந்து 55 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சாங்க. 48 இடங்கள்ல பாஜக கூட்டணி வெற்றி பெற்று அங்கு பாஜக ஆட்சி அமைச்சிச்சு. இப்படி தொடர்ச்சியாக நம்ம தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஸ் பை இந்தியா கொடுத்த புள்ளி விவரங்கள் வந்து சிறிதளவு மாற்றம் இருந்தாலும் அவங்க கொடுத்ததான் 100% அங்க பொருந்திச்சே தவிர மற்ற நிறுவனங்களோடதெல்லாம் பொய்த்து போய்கிட்டே இருந்துச்சு. இப்படியான சூழ்நிலை தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இவங்க ஒரு நம்பர்ஸை கொடுத்தாங்க, அந்த நம்பர்ஸ் கிடைக்கல, அதை விட குறைவான நம்பர்ஸ் வச்சு பாஜக என்டிஏ தான் மத்தியில் ஆட்சியை பிடிச்சாங்க. இந்த 2024 மட்டும் வச்சு தான் இங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர 2019 இருந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்களை எடுத்து பார்க்கும்போது ஆக்சிஸ் பை இந்தியா கொடுத்தது கரெக்டா இருக்கிறது. இதுதான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் பெரிய அளவில் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் பை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்பர்ஸ் கொடுக்கல, 120 மெஜாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நம்பர்ஸை கொடுக்குறாங்க. அப்போ இந்த அளவில் நம்பர்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அவருடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா 2024 கூட பாஜகவுக்கு என்டிஏக்கு கொடுத்த நம்பர்ஸ் எண்ணிக்கை குறைஞ்சதே தவிர பாஜக ஆட்சியை இழக்கலை. அப்போ விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து பெருமளவுக்கு குறையாது. அப்போ நம்பர்ஸ் வந்து பெருமளவுக்கு குறையாது அப்படின்னா அப்படி குறைஞ்சா கூட ஒரு 10, 20, 30 எண்ணிக்கை தான் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி குறைஞ்சா கூட இங்க திமுகவுக்கு பெரிய சம்மட்டி அடி விழப்போகிறது. இந்த அடிப்படை தான் முதல்வர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் வந்து பாத்தீங்கன்னா கள நிலவரம் குறித்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவது, பெண் நிறுவனம் மீது நம்பிக்கை இருந்தாலும் ஏன்னா அது அவருடைய மாப்பிள்ளையுடைய நிறுவனம், நம்பிக்கை இருந்தாலும் அதை கடந்து பிரைவேட் நிறுவனங்கள் மூலம் எல்லாமே ரிப்போர்ட்ல வாங்கிக்கிட்டே இருக்காங்க, களத்துல எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை கொடுக்காத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்போம், திமுக சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பாதீங்க, அந்த கருத்து கணிப்புகளை நம்பாதீங்க, அது எல்லாம் விலை போன கருத்து கணிப்புகள், விலைக்கு வாங்கப்பட்ட கருத்து கணிப்புகள் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில மோதலாம் அப்படின்னா அதிமுகவே லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு தான் நாம சொல்லுவோம்.
ஏன்னா அந்த அடிப்படையில் தான் கள நிலவரம் இருந்துட்டு இருக்கு. இப்போ அதிமுக இல்லைன்னு சொல்றதுனால அதிமுக மேல எனக்கு வெறுப்போ அல்ல அதிமுக மீது ஒரு தவறான எண்ணமோ கிடையாது. அந்த கள நிலவரம் என்ன சொல்லுது அதைத்தான் நாம பதிவு பண்ண வேண்டி இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎம்கே டிவிகே அப்படிங்கிற நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. இந்த டிஎம்கே டிவிகேங்கிற நிலையில தான் களமே இருந்துட்டு இருக்கு. ரெண்டு கட்சிகளுமே தான் பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு. இதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அடிப்படையில தான் கருத்து கணிப்புகளும் இருந்துட்டு இருக்கு. அண்ணா அறிவாலயமும் யாரை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னா விஜயை பார்த்து தான் பயப்படுது. ஆனா களம் எப்படி மாறி இருக்கன? மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பயந்திருக்கன. திமுக அதிமுகவை பார்த்து பயந்துருக்கணும். இதுதான் கள நிலவரமா இருந்திருக்கணும். இந்த விஷயத்துல அதிமுக வந்து பல விதங்கள்ல தவற விட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். களத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிமுக கிடையாது, திமுக டிவிக்கு அப்படிங்கிற நிலையில இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஆரம்பத்துல கேட்டது போலதான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆக்சிஸ் பை இந்தியாவுடைய எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டும் விஜய் அவர்களுடைய நம்பிக்கையும் விஜய் அவர்களுடைய வேகமான செயல்பாடுகளும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விஜய் இதோட சைலண்டா போயிருவார் அப்படின்னா அண்ணா அறிவாலயம் அதற்கான நிலையில இருந்திருக்கும். விஜய் அவர்களும் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் வந்த பிறகு விஜய் இன்னும் வேகம் எடுத்து செயல்படுவாங்க. அடுத்த நிலையில அவருடைய அரசியல் பயணம் இருக்கும். விஜய் 2.0 அப்படின்னு நான் சொல்வதற்கான காரணமே இதுதான். அதனால தான் வெற்றி பெற்ற பிறகு நீங்க எல்லாம் பனையூர் வந்துருங்க. என்ன காரணம்னா பனையூர் வந்த பிறகு நாம எந்த நம்பர்ஸ்ல வெற்றி பெற்றிருக்கோம் அதற்கு ஏற்ற வகையில அடுத்து அரசியல் நகர்வுகளை நாம எடுத்து செல்லலாம். அதற்கான விஷயங்கள் பனையூர்ல வந்து நாம ஆலோசிச்சு முடிவு எடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கை தாவேக்காவுக்கு அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய செயல்பாடுகள், மிரட்டி பேசக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அதிக அளவுல இருக்கும். ஏன்னா அண்ணா அறிவாலயத்திலேயுமே கதவை திறந்து வச்சிருவாங்க, அங்க எடப்பாடியாரும் கதவை திறந்து வச்சிருவாங்க. வரக்கூடிய வண்டிகளை உள்ள எடுக்கிறதுக்கான வேலையில தான் ஈடுபட்டு இருப்பாங்க. அதற்கான வாய்ப்புகளை எந்த விஷயத்திலையும் நாம கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் வந்து காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு கணிசமான நம்பர்ஸ் இந்த தேர்தலில் கிடைக்கும். இப்ப பாண்டே அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 10 தொகுதிகளுக்கு கீழே தான் கிடைக்கும் அப்படின்னு நான் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசும்போது இல்ல விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 தொகுதிகளுக்கு மேல கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்க சொன்ன 10க்குள்ள சுருங்கி விடும். ஒன்னு மிகப்பெரிய சுனாமி, அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃப் மோடுல சைலண்டான ஒரு நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இந்த கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடன்பாடு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு வந்து முக்கியமான காரணங்கள் இருக்கு. விஜய் அவர்களுக்கு அடிச்சா அந்த தாவேகா நண்பர் பாண்டே அவர்களிடத்துல சொன்னது போல மிகப்பெரிய சுனாமி, அதை ஏத்துக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அப்படி போன்ற ஒரு களம் வந்து அப்படிதான் இருந்துச்சு. அப்படி விஜய்க்கு சுனாமி அடிக்கலைனாலும் அது வந்து சைலண்டா இருந்துச்சுன்னா ஏத்துக்க முடியாது. அலை அடித்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன அலை அடிச்சுக்கிறது அப்படின்னா, எதற்காக நான் அலை அடிச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே திமுக அதிமுக தான். ஒன்னு திமுகவுடைய ஆட்சியில நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆன்டி இன்கம்பன்சி, அதிமுக அறுவடை பண்ணுவாங்க. ஆனா இந்த தேர்தலில் அதிமுக அறுவடை பண்ணல. ஏற்கனவே அறுவடை பண்ணுவதற்காக இருந்த கட்டமைப்புகள் கூட அதிமுக சிதைஞ்சு போய்விட்டது. இப்படியான சூழ்நிலையில இந்த விஷயங்களை தான் விஜய் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதிமுகவே லிஸ்ட்ல இல்ல, திமுக எதிரில் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கிறது. அதிமுக எதிரான வாக்குகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகம் பக்கம் தான் வரணும். நான் தான் அடுத்த தலைவராக இங்க தமிழகத்தில் உருவெடுக்க போறேன், அடுத்த தலைவர் நான் தான், அடுத்த முதலமைச்சர் நான் தான். இதுல அதிமுக எடப்பாடியார் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. திமுக டிவிக்கு ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் மோதல். இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தி தாவேக்கு ஆட்சியை பிடிக்கும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி அமைச்சு போயிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்துல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமளவு பின்னடைவை சந்திச்சாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா களத்துல திமுகவை பல மடங்கு வேகத்தோட தாக்க வேண்டிய நிலையில எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை விட பல மடங்கு வேகத்தில் தாக்கியவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தான். மீடியாக்கள் எல்லாமே வைரல் ஆனது எடப்பாடி பழனிசாமியுடைய திமுக விமர்சனத்தை விட தாவேகா விமர்சனம், விஜய் அவருடைய விமர்சனம் தான் பெரிய அளவில் வைரல் ஆயிட்டு இருந்துச்சு சோசியல் மீடியாக்கள்ல. அப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தவற விட்டுட்டாங்க. அந்த விஷயத்தை எல்லாம் விஜய் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனாலதான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல ஒன்னு பெரிய ஒரு சுனாமி, அப்படி இல்லைன்னாலும் சுனாமியுடைய வீரியம் குறைந்தாலும் அங்கு பெரிய அலை அடிச்சிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164